எல்லோருக்கும் இனிய வணக்கம். சமீபத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெப்போ ரேட்டை கட் பண்ணதுலேருந்து எல்லா வங்கிகளும் தங்களுடைய ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றி அமைச்சிட்ருக்காங்க. கனரா பேங்க்கும் தன்னுடைய லேட்டஸ்ட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றி அமைச்சிருக்காங்க. இவங்க மாற்றி அமைக்கப்பட்ட தேதி 10 ஏப்ரல் 2025. எந்தெந்த பீரியடில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொவைட் பண்ணுறாங்கிறத இந்த வீடியோ நம்ம முழுமையாக பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கனரா பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் டெபாசிட் ₹1000 தேவைப்படும். மேக்ஸிமம் டெபாசிட் லெஸ் தென் 3 crore வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். டெனரா ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பார்க்கும்போது 7 நாட்கள்லேருந்து 10 வருஷத்துக்குள்ளே இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். சீனியர் சிட்டிசனுக்கு அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் ரேட் 0.50% per annum ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் சீனியர் சிட்டிசனுக்கு இங்கே அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் TDS எப்பவும் போல் இதில் அப்ளிகபிள். இன்சூரன்ஸ் கவரேஜ்னு பார்க்கும்போது இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது, காப்பீடு இருக்குது. இப்போ நம்ம கனரா பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் பீரியட் வைஸ் பார்த்தலாம். ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரிக்கும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொவைட் பண்ணுறான்றதை இப்போ 1 by 1 இப்போ பார்த்துடலாம். 7 நாட்கள் முதல் 45 நாட்கள் வரை கனரா பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பண்ணும்போது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரிக்கும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கும் ஒரே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 4%. வட்டி விகிதம் 4%. 46 நாட்கள் முதல் 90 நாட்கள் வரை கனரா பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பண்ணும்போது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரிக்கும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கும் ஒரே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 5.25%. வட்டி விகிதம் 5.25% இருக்குது. 91 நாட்கள் முதல் 179 நாட்கள் வரை கனரா பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பண்ணும்போது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரிக்கும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கும் ஒரே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 5.50%. வட்டி விகிதம் 5.50%. 180 நாட்கள் முதல் 269 நாட்கள் வரை கனரா பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்ணும்போது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.15%. இன்ட்ரெஸ்ட் 6.15% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.65%. இன்ட்ரெஸ்ட் 6.65% இருக்குது. இங்கிருந்தால் சீனியர் சிட்டிசனுக்கு அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் ரேட் 0.50% per annum ப்ரொவைட் பண்ணுறாங்க. 270 days to less than 1 yearக்குள்ள கனரா பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.25%. இன்ட்ரெஸ்ட் 6.25% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.75%. இன்ட்ரெஸ்ட் 6.75% இருக்குது. ஒரு வருஷத்துக்கு கனரா பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.85%. இன்ட்ரெஸ்ட் 6.85% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.35%. இன்ட்ரெஸ்ட் 7.35% இருக்குது. 444 நாட்கள் 444 டேஸ்க்கு கனரா பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.25%. இன்ட்ரெஸ்ட் 7.25% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.75%. இன்ட்ரெஸ்ட் 7.75% இருக்குது. கனரா 444 டேஸ் 444 நாட்களுக்கு சூப்பர் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது சூப்பர் சீனியர் சிட்டிசன்றது 80 வயது கடந்தவங்க எல்லாமே சூப்பர் சீனியர் சிட்டிசன் கேட்டகரி கீழே வருவாங்க. இங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.85%. இன்ட்ரெஸ்ட் 7.85% இருக்குது. above 1 year to less than 2 yearsக்குள்ள கனரா பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.85%. இன்ட்ரெஸ்ட் 6.85% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.35%. இன்ட்ரெஸ்ட் 7.35% இருக்குது. 2 years and about less than 3 yearsக்குள்ள கனரா பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.15%. இன்ட்ரெஸ்ட் 7.15% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.65%. இன்ட்ரெஸ்ட் 7.65% இருக்குது. 3 years and about less than 5 yearsக்குள்ள கனரா பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.20%. இன்ட்ரெஸ்ட் 7.20% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.70%. இன்ட்ரெஸ்ட் 7.70% இருக்குது. 5 years and about 10 yearsல கனரா பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.70%. இன்ட்ரெஸ்ட் 6.70%. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.20%. இன்ட்ரெஸ்ட் 7.20%. 5 years and about 10 years இந்த பீரியடில் எந்த பேங்க்லையுமே நீங்கள் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த பீரியடில் எப்பயுமே இன்ட்ரெஸ்ட் குறைவாக தான் இருக்கும்.
அதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கு இந்த பீரியட் சொல்லக்கூடிய 5 இயர்ஸ் அண்ட் அபவுட் 10 இயர்ஸ்லேருந்து கனரா பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இங்கே வட்டி வீதம் வந்து குறைவாக இருக்குது, 7.20% இருக்குது. இன்ட்ரெஸ்ட் வந்து 7.20% இருக்குது. இதை விடுத்து நீங்கள் SCWS சொல்லக்கூடிய சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதில் கொடுக்கப்படும் வட்டி வீதம் 8.20%, இன்ட்ரெஸ்ட் வந்து 8.20% இருக்குது. இதை விட அது பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கேல்குலேஷன் பார்க்கலாம். ஒரு ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் 5 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது, அதாவது கனரா பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.85%, இன்ட்ரெஸ்ட் வந்து 6.85% இருக்குது. மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 2838 ரூபா கிடைக்கும். இதே குவார்டர் அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 8563 ரூபா கிடைக்கும். இதுவே 2 வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் கனரா பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து 7.15% இருக்கும். வட்டி விகிதம் 7.15% இருக்கும். மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 2962 ரூபா கிடைக்கும். இதே குவார்டர் அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 8938 ரூபா கிடைக்கும். 3 வருஷத்துக்கு ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் கனரா பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து 7.20% இருக்கும். வட்டி வீதம் 7.20% இருக்கும். மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 2982 ரூபா கிடைக்கும். இது குவார்டர் அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 9000 ரூபா கிடைக்கும். இப்போ நம்ம வந்து சீனியர் சிட்டிசன் கேட்டகரி பார்ப்போம். 5 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு கனரா பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து 7.35% இருக்கும். வட்டி வீதம் 7.35% இருக்கும். மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 3044 ரூபா கிடைக்கும். குவார்டர் அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 9188 ரூபா கிடைக்கும். சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் 2 வருஷத்துக்கு கனரா பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து 7.65% இருக்கும். மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 3167 ரூபா கிடைக்கும். இதுவே குவார்டர் அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 9563 ரூபா கிடைக்கும். 5 லட்ச ரூபா தொகையை சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் 3 வருஷத்துக்கு கனரா பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து 7.70% இருக்கும். வட்டி வீதம் 7.70% இருக்கும். மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 3188 ரூபா கிடைக்கும். குவார்டர் அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 9625 ரூபா கிடைக்கும். இந்த வீடியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டு இதில் கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை என் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.